எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்க நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், நீங்கள் எங்கெங்கேயோ இருக்கீங்க. ஆனால் இந்த தொடர்பு பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதினால நாம் எங்கே இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், பரலோக குடும்பத்தின் பிள்ளைகள், நம்ம விசேஷமானவர்கள், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகத்தில் எங்கே இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய கனத்திற்குரிய ஒன்றை நாம் கருதுகிறோம். எனவே இந்த நாட்களில் மீண்டுமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு வருகிறேன். ஆனால் இந்த சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, பேசுகிறார். அப்போ இதிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது தேவன் அப்படின்னு சொன்னால் பேச வேண்டும். தேவன் என்று சொன்னால் நம்ம பார்க்க வேண்டும். உண்மையான தேவன் என்று சொன்னால் நம்மோடு இடைப்பட வேண்டும். நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு கூட இருந்து கிரியை செய்ய வேண்டும். ஆனால் இந்த சேனைகளின் தேவனை, சேனைகளின் கர்த்தரை பார்க்கும்போது ஆதியாகமம் முதற்கொண்டு தொடர்ச்சியாக வேத புத்தகத்தில் வார்த்தையாய் படிக்கும்போது, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேனே, இந்த அனுபவத்தை எல்லாம் பார்க்க முடியும். அந்தந்த சந்தர்ப்பங்களில் அவர் கிரியை செய்கிற விதம், அவர் பேசுகிற தேவன். பேசுறதுனா என்ன? நம்ம அப்படி பேசிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். நான் கூட சொல்லுகிறேன், பேசுகிறேன் அப்படின்றோம். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அவர் உள்ளத்தில் இருக்கிறத நமக்கு சொல்லுகிறார். வருங்காலத்தில் என்ன நடக்கும் அதை சொல்லுகிறார். நமக்கு என்ன தேவை என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். நாம் எவ்வழி நடக்கணும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை நாம் கேட்க வேண்டும். நமக்கு தெரியாததெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நாம் கேட்டு ஆண்டவர் சொல்லும்போது நல்ல வழி தான் இருக்கும். உலகத்தில் மற்றதெல்லாம் சொல்லுவாங்க, அதை கேட்டு தவறான வழிக்கு போனவர்கள் உண்டு. ஆனால் இந்த சேனைகளின் கர்த்தர் சொல்லுவது எல்லாமே நன்மைக்கு எதுவான ஒன்று. சரி, அப்படி என்ன சொல்கிறாரு? கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்ன தான் சொல்லுகிறார்? ஆகாய் புத்தகம், பழைய ஏற்பாட்டில் 2ஆம் அதிகாரத்தில் ஆகாய் சிறிய தீர்க்கதரிசன புத்தகத்தில், அங்கே ஆகாய் என்ற தீர்க்கதரிசி இந்த சேனைகளின் கர்த்தர் சொல்லுவதாக வரிசையாய் சொல்லுகிறார். பாருங்கள், வசனம் 6 என்ன சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அங்கே சகரியா 4:6 பார்க்குறோம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. அந்த வார்த்தைகளை உங்களுக்கு பல முறை உச்சரித்திருக்கிறார். அப்போ இங்கேயும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு முன்னாடி 1 5 வரைக்கும் என்ன சம்பவங்கிறதையும் விளக்கி சொல்கிறாரு. யாருக்கு சொன்னார் என்பதும் அங்கே நாம் பார்க்க முடியும். அங்கே என்ன வேலை செய்யணும், யாருடைய வேலையை செய்ய வேண்டும் என்றால், சேனைகளின் கர்த்தருக்காக காரியங்களை செயலாற்ற வேண்டும் மனிதர்கள். அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ தேவனுடைய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்னா, 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். அவர் சமுத்திரத்தை குலுக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது, எரேமியாவில் படிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சேனைகள் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இன்னும் கொஞ்சம் காலத்தில், இதற்கு முன்னாடி ஒரு தரம் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் ஒரு தரம் நான் அதை செய்ய போகிறேன். என்ன?
வானத்தில் மாற்றம் உண்டாகும், பூமியில் மாற்றம் உண்டாகும், சமுத்திரத்தில் மாற்றம் உண்டாகும், வெட்டாந்தரையில் மாற்றங்கள் உண்டாகும். எல்லாத்தையும் நான் அசைப்பேன். நடைபெற்று கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. இந்த வார்த்தைகளை சொன்னால் கூட ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஆண்டவர் சொன்னபடி ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2வது 7ஆம் வசனம் பாருங்க. ஆகாய் 2:7 சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இது என்னதான் இதில் விஷயம் சொல்லியிருக்குன்னா, சாலமோன் ஆலயம் கட்டினார். அன்றைக்கு இருந்த ஜனங்கள் கர்த்தரை சரியாக சேவிக்கலை. அதனால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவருடைய சகாக்களும் வந்து சாலமோன் கட்டின ஆலயத்தை இடிச்சிட்டாங்க. அப்புறம் அதன் பிறகு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதற்காக செருபாபேல் தலைமையில் எருசலேமுக்கு பாபிலோனில் சிறையாக இருந்தவர்கள் வர்றாங்க, வந்து ஆலயத்தை கட்டுறாங்க. அப்போ இதில் உள்ள விஷயத்தை தான் இங்கே சகரியாவில் சொல்லப்பட்டதை தான் இந்த இடத்திலும் ஆகாய் சொல்கிறார். நான் திரும்பவும் அசைய பண்ண போகிறேன். ஜாதிகள் எல்லா சகல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல பார்த்தோம், பெரிய மாற்றங்கள் உண்டாக போகிறது. 2வது சொல்கிறாரு, அவர் மகிமையினால் நிறைய பண்ணுகிற ஆண்டவர் வருவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 3வது அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, 8ஆம் வசனம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளி பொன் எல்லாமே அவருடையது என்று சொல்லுகிறார். அப்போது எதுக்காக எல்லாம் என்னதுன்றாரு? அவர் தான் எல்லாத்தையும் படைத்தவர். அது மட்டுமா, 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க, அதே சேனைகளின் கர்த்தர், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ முந்தின ஆலயம் யாருடையது? சாலமோன் கட்டின ஆலயம். அந்த ஆலயத்தில் தேவ மகிமை இருந்தது. ஆசாரியர்கள் போயிட்டு ஊழியம் செய்ய முடியாத, சேவை செய்யக்கூடாத அளவுக்கு அந்த மகிமை, தேவன் சேனைகளின் கர்த்தர் மகிமையுள்ளவர், அந்த மகிமை அங்கே இருந்தது. ஆனால் இங்கே சொல்கிறாரு, சாலமோன் கட்டின ஆலயத்தில் மகிமை இருந்தது, அதைவிட பிந்தின ஆலயத்தின் மகிமை, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். செருபாபேல் யோசுவா என்பவர்கள் மூலமாக கட்டப்படுகிற ஆலயம் பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆகா என்ற தீர்க்கதரிசி மூலமாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு சேனைகளின் கர்த்தர் சொல்லுவதாக சொல்லுகிறார். அதே தேவன்தான் நமக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா ஆண்டவர் நமக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய மகிமை பெரியது. அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுத்து அற்புதமாய் நடத்துவார். தேவனை அறிந்து கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு தெளிவை தந்து மகிமையாய் வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.